கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சரியா, நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள போகிற 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். சரியா, முதலாவதாக நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய உறவு, அல்லது தேவன் என்ன உறவு மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்பதை இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே வாசிக்கிறோம், தேவன் என்ன செய்கிறார்? மனிதனோடு கூட சம்பாஷிக்கும்படியாக அல்லது நேரம் செலவிடும்படியாக இங்கே தேவன் வருகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அவர் என்ன செய்கிறார்? பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். சரியா, அப்போ இது ஒரு ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் போல இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், கர்த்தர் மனிதனை உருவாக்கியதனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலாக இது இருக்கிறது. கர்த்தர் எதற்காக மனிதனை படைக்க வேண்டும்? சரியா, அவரை புகழ்வதற்கு, புகழ்ந்து பாடுகிறதற்கு கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கும் பொழுது கூட கடவுள் மனுஷனை படைத்ததற்கான ஒரு நோக்கம், அவரோடு கூட ஒரு உறவாடுவதற்காக மனிதனை படைக்கிறார் இல்லையா? கடவுளுடைய உன்னதமான நோக்கமே மனிதனோடு கூட என்றென்றும் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆரம்பத்திலே நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, இந்த 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகம் உருவான சமயத்திலே மனிதனோடு கூட அவர் சேர்ந்து சம்பாஷிக்க வேண்டும், உறவாட வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இந்த இடத்துல காணப்படுகிறது. சரி, அதற்கு பிறகு உலகம் மாறினது, உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் வந்தது, அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் மாறினார்கள், ஜெனரேஷன்ஸ் வந்துச்சு, இப்பொழுது வரைக்கும் எல்லாமே வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் மனுஷனுடைய பாவத்திற்காக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா? அவரும் பரமேறி சென்றிருக்கிறார். நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு திரும்பமாக நம்ம அழைத்து கொண்டு போகிறார். இதனுடைய முடிவு என்ன? நாம் மறுபடியும் மரித்தாலும் அல்லது உயிரோடு இருந்தாலும் நாம் நித்தியத்திலே கர்த்தரோடு கூட நித்தமும் வாழ போகிறோம் இல்லையா? அப்போ மனிதன் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் கர்த்தரும் மனிதனும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, கர்த்தரும் மனிதனும் ஒரு உறவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சோ கடவுளோட உன்னதமான நோக்கம், பர்பஸ், இட் இஸ் டு ஹேவ் a relationship with man. மனிதனோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இட் ஷோஸ் த இன்டிமசி ஆஃப் காட் இல்லையா? கர்த்தருடைய நெருக்கம் மனிதனோடு கூட எவ்வளவு அதிகம் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய நோக்கம் கர்த்தரோடு கூட நித்தமும் வாழ வேண்டும் என்பது என்று சொன்னால், அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு கூட உறவாட அல்லது வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாமும் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தவறுகிற வேளையிலே, நம் பாவத்திற்குள்ளாக செல்லக்கூடிய நேரத்திலே நம்மை நாமே திரித்து கொண்டு மறுபடியும் இந்த சரியான வழிக்குள்ளாக வர வேண்டியது அவசியம். நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நம்முடைய எண்ணம் அல்லது கோல், நம்முடைய அந்த எல்லை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரோடு கூட வாழக்கூடிய அந்த நாளை எதிர்நோக்கி அதை நம்முடைய கோலாக செட் பண்ணி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனம் முதலாவதாக நமக்கு காண்பிக்கக்கூடிய விஷயம் என்ன? மனிதன் எதற்காக, என்ன நோக்கத்திற்காக கர்த்தரால் உருவாக்கப்பட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, சரியா, இந்த நோக்கமானது தகர்த்தெறியப்படுகிறது. அது எப்போ அப்படின்னா, பாவம் மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது. நம்ம இங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள், ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், God wants to have intimacy and relationship with man. கர்த்தர் மனிதனோடு கூட நெருக்கமாக உறவாட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆனால் மனுஷனுடைய எதிர்வினை, மனுஷன் கொடுக்கக்கூடிய ரிப்ளை என்ன? தேவனுடைய சந்நிதிக்கு நேராக ஓடி போவதற்கு பதிலாக, சரியா, தேவனுடைய சந்நிதிக்கு நேராக ஓடி போவதற்கு பதிலாக அவருடைய சந்நிதிக்கு விலகி ஓடக்கூடிய ஒருவனாக மனிதன் இந்த இடத்திலே மாறி போகிறான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பார்வையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவதற்கு பதிலாக அவரிடத்திலிருந்து தங்களை ஒளித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் விரும்புகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பாவம் பிரவேசித்ததினாலே
இல்லையா? அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த இரண்டு காரியங்களும் நடக்கும். ஒன்று, நாம் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடுவோம். இரண்டு, தேவனுடைய பார்வைக்கு நேராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப மாட்டோம். தேவனுடைய காரியங்களிலிருந்து அல்லது தேவனிடத்திலிருந்து நம்மை நாமே ஒழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சந்நிதிக்கு செல்ல வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இல்லை என்று சொன்னால், அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், அதே நேரத்திலே தேவனுடைய காரியங்களிலே தேவனுடைய வேலைகளிலே நான் ஈடுபடாதபடிக்கு அதை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசித்ததற்கான அறிகுறியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? சில வேலைகள் நிமித்தம் நாம் செல்ல முடியாது, சில வேலைகள் நிமித்தம் நாம் போக முடியாத சூழல்கள் சரி. ஆனால் நான் பொதுவாகவே தேவனுடைய காரியங்களே நான் ஈடுபட விரும்பவில்லை, அவருடைய சந்நிதிக்கு நான் செல்லுகிறதற்கு விரும்பவில்லை, நான் என்னை நானே அதை விட்டு நான் தூர விலக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து அறிய வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இந்த இடத்திலே பாவம் பிரவேசித்த போது மனுஷன் என்ன செய்தான்? தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடினான், தேவனிடத்திலிருந்து தன்னை ஒழித்து கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சரியா? இது இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிறது. மூன்றாவதாக இந்த வசனம் முழுவதுமாக நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனை தேடி இந்த இடத்துல வருகிறார் இல்லையா? ஆதாமை தேடி கர்த்தர் வருகிறார். இப்ப நம்ம இப்படி சொல்லுவோம், கர்த்தரை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கும் பொழுது நமக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அது என்ன? ஹி இஸ் ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்த தேவனாக அவர் இருக்கிறார், சர்வ ஞானியாக அவர் இருக்கிறார் இல்லையா? அப்படி என்கிற பட்சத்திலே மனிதன் பாவம் செய்து விட்டான் என்பதை அறிந்த பிறகுதான் இல்லையா கர்த்தர் இந்த இடத்திலே மனிதனை தேடி வரக்கூடியவராக அவர் இருக்கிறார் இல்லையா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள் என்பது கட்டாயமாக தெரிந்திருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. அவர் தெரியாமல் அப்போதான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து ஐயோ நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா என்று சொல்லிதான் யோசிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் இல்லை. அவருக்கு உண்மையிலேயே எல்லா காரியங்களும் தெரிந்திருக்கும் இல்லையா? மனிதன் விழுந்து போனது தெரிந்திருக்கும், ஏவாள் விழுந்து போனது, ஆதாம் விழுந்து போனது தெரிந்திருக்கும், அவர்கள் அவருக்கு விரோதமாக அவருடைய சொல்லுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் என்பதும் கர்த்தர் அறிந்து வைத்திருப்பார். இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? மனிதனை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் பாவிகள் என்பதை கர்த்தர் உணர்ந்து, நாம் பாவிகள் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்துதான் நம்மை தேடி வரக்கூடியவராக இருந்தார். இது எதை காண்பிக்கிறது? த கம்பேஷன் ஆஃப் காட், த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் ஆர் கேஸ் இல்லையா? நம்முடைய கர்த்தருடைய கிருபை அல்லது கர்த்தருடைய இரக்கம் என்ன என்பதை அல்லது அன்பு என்ன என்பதை காண்பிக்கக்கூடியதாக இது இருக்கிறது. நம்முடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமுடையவராக அன்புடையவராக நம் மீது இருந்தார் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய குணாதிசயங்களிலே ஒன்று, அவர் மிகவும் அன்புள்ளவர் இல்லையா? அவர் மிகவும் இரக்கப்படக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்படி என்கிற பட்சத்திலே அதை முதலாவதாகவே இந்த இடத்துல முதல் சம்பவத்திலே காண்பிக்கக்கூடியவராக கர்த்தர் இங்கே இருக்கிறார். அப்போ முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் எந்த நிலைமையில இருந்தாலும், நாம் பாவிகளாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை விட்டு விலகி ஓடின அந்த சூழல்களில் நாம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை எப்பொழுதும் தேடி வரக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரியா? அது ரொம்பவும் முக்கியம். கர்த்தர் நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கிறார். His love never fails. அவருடைய அன்பு என்றும் மாறாததாக அது இருக்கிறது, குறைந்து போகாததாக அது எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். So we have a God who always have compassion towards us. நமக்கு நேராக அன்பும் இரக்கமும் உடைய கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? நான் இந்த சம்பவத்தை இப்படியாக யோசிக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள் இல்லையா? தேவனுடைய சந்நிதிக்கு அவர்கள் விலகி ஓடினார்கள், ஒழித்து கொண்டார்கள். ஒருவேளை கர்த்தர் கூப்பிட்ட அந்த வேளையில அவர்கள் கர்த்தருக்கு நேராக ஓடி, சரியா, கர்த்தருக்கு நேராக ஓடி, கடவுளே நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், நீங்க சொன்ன பழத்தை வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நான் சாப்பிட்டு விட்டேன், நான் என்ன செய்யறது தெரியலங்கிற அந்த ஒரு கன்ஃபெஷன் அந்த இடத்துல நடந்திருந்தால் ஒருவேளை காரியங்கள் மாறி போயிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? அப்பொழுதும் கட்டாயமாக பாவத்தினுடைய கூலி கிடைக்கப்பட்டிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் ஒருவேளை இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு சில விதத்திலே மாறி இருக்கக்கூடும், எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய குறிப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் நாம் பாவம் செய்தாலும் நம்மை நோக்கி வரக்கூடியவராக தான் இருக்கிறார். He always accepts us. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் பாவம் செய்தேன் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுவதற்கு பதிலாக கர்த்தர் அண்டைக்கு ஓடுகிறதற்கு பிரயாசப்படக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும், நாம் இருக்க வேண்டும். சரியா? இதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன்.
ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம், கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடினார்கள். பாவம் வரும்பொழுது அது நடக்கும் கட்டாயமாக. ஆனால் அதை நாம் செய்வதற்கு பதிலாக கன்ஃபெஷன் ஷுட் டேக் பிளேஸ். பாவத்தினுடைய அறிக்கை செய்யப்பட வேண்டும். கர்த்தரிடத்திற்கு ஓடி நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே விழுவோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மறுபடியுமாக நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக மாறும். அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் 3 காரியங்களை சிந்தித்துக் கொண்டோம். முதலாவதாக, கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நடுவாக இருக்கக்கூடிய அந்த இன்டிமசி அண்ட் ரிலேஷன்ஷிப், நெருக்கமான அந்த உறவு, சரியா? அதை குறித்து இந்த வசனம் பேசக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நெருக்கம் அல்லது உறவு என்ன, நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் என்பது, அதை எண்ணி நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி ஓடி அவருக்கு தங்களை மறைத்து கொண்டது போல, அது எதனாலே வந்த விளைவு என்று சொன்னால், பாவம் மனிதனுக்குள்ளாக பிரவேசித்த போதும் அந்த விளைவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் பிரவேசிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பாவம் பிரவேசித்தால் நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுவோம், அவரை விட்டு நம்மை நாம் மறைத்துக் கொள்வோம், இல்லையா, ஒழித்துக் கொள்வோம். இது நான் இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வைஸ் வர்சா, நான் ஒருவேளை கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி இருக்கிறேன், அவருடைய காரியங்களிலிருந்து என்னை நான் ஒழித்துக் கொண்டேன், நான் செயல்படுவதில்லை என்று சொன்னால், என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கிறது என்பதை நான் மறுபடியும் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம், சரியா? மூன்றாவதாக, இந்த வசனம் முழுவதுமாக அது கர்த்தருடைய கம்பேஷன், அவருடைய அந்த இரக்கம் அல்லது இரக்க குணத்தை குறித்து, அன்பை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் பாவம் செய்தாலும் கர்த்தர் அவனை நோக்கி வரக்கூடியவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடுவதற்கு பதிலாக அவருடைய சந்நிதிக்கு நேராக ஓடி பாவத்தினுடைய அறிக்கையை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நம்மை பயன்படுத்துவார். இப்ப வரக்கூடிய நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே நாம் இப்படியே வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.